வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியிடம் துரோகத்தை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம். முதன்முறையாக ரஃபேல் விமானத்தில் பறந்த முதல் குடியரசுத் தலைவர். 2026 தேர்தலுக்கு பிறகு பாஜக காணாமல் போகும். அமைச்சர் ரகுபதி பேட்டி. பாகுபலி ராக்கெட் நவம்பர் 2ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது. இஸ்ரோ அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜனநாயகத்தின் அடித்தளமே வாக்குரிமைதான். அதை எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என தென்காசியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தென்காசி சென்றடைந்தார். அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது கழுநீர்குளம் பகுதியில் சாலையோரம் சிலம்பம் சுற்றும் பயிற்சியில் மாணவ மாணவிகள் ஈடுபட்டிருந்தனர். அதனை கண்ட முதலமைச்சர் தானும் காரில் இருந்து இறங்கி சென்று மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து சிலம்பம் சுற்றி அசத்தினார். இதனைத் தொடர்ந்து நான் முதல்வன் திட்டத்தில் பயின்ற மாணவி பிரேமாவிற்கு அறிவிக்கப்பட்ட வீட்டின் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து நடைபெற்ற அரசு விழாவில் 1020 கோடி ரூபாய் செலவிலான 117 முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து 83 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து 2 லட்சம் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், விவசாயி என சொல்லிக் கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி தான் விவசாயிகளுக்கு எதிரான 2 வேளாண் சட்டங்களை ஆதரித்தார் என குற்றம் சாட்டினார். மேலும் ஜனநாயகத்தின் அடித்தளமே வாக்குரிமைதான், அதை எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என கூறிய முதலமைச்சர், வாக்கு திருட்டு போன்ற பாஜகவின் முயற்சிகளை முறியடிப்போம் என சூளுரைத்தார். எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்ப எப்படி பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். வரலாற்றில் எப்பவும் இல்லாத வகையில மேட்டூர் அணை தொடர்ந்து நிரம்பி வருது. மேட்டூர் அணை நீரை பாசனத்துக்காக குறிப்பிட்ட நாள் அல்ல, அதுக்கு முன்னாடியே திறந்து விடுறோம். தொடர்ந்து நல்ல மழை பெய்கிறது நல்லாட்சிக்கான அடையாளமாக மக்கள் இன்னைக்கு போற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை வச்சு சிலர் அரசியல் செய்யறாங்க. என்ன அரசியல்? விளைச்சல் நல்ல வாங்கல, அது அழுகிடுச்சுன்னு ஏதாவது அவதூறுகளை பழனிசாமி சொல்லிக்கிட்டு வர்றாரு. விவசாய பெருமக்கள் பாடுபட்டு உற்பத்தி செய்யற நெல்லை ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் கடந்த 4 ஆண்டுகள்ல முந்தைய ஆட்சி காலத்தை விட கூடுதலா நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்திருக்கு. நாட்டின் மேம்பட்ட பன்முக தாக்குதல் போர் விமானமான ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணித்தார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரஃபேல் போர் விமானத்தில் பயணிப்பார் என்று ஜனாதிபதி மாளிகை தெரிவித்திருந்தது. அதன்படி ரஃபேல் போர் விமானத்தில் பயணிப்பதற்காக ஹரியானா மாநிலம் அம்பலாவில் உள்ள விமானப்படை தளத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை தந்தார். அவருக்கு விமானப்படை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரஃபேல் போர் விமானத்தில் பயணித்தார். முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த 2023ஆம் ஆண்டு அசாமின் தேஜ்பூர் விமானப்படை தளத்தில் சுகோய் 30 MKI போர் விமானத்தில் பயணித்திருந்தார். அவருக்கு முன்பு முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் அப்துல் கலாம் மற்றும் பிரதிபா பாட்டீல் ஆகியோர் சுகோய் 30 MKI போர் விமானத்தில் பயணித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தான் காணாமல் போகுமே தவிர திமுக கிடையாது என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். புதுக்கோட்டையில் கைவினை பொருட்களால் செய்யப்பட்ட பொருட்களின் உற்பத்தி செய்யும் மதி அங்காடியை அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் மெய்யநாதன் திறந்து வைத்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, 2026ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜக தான் காணாமல் போகுமே தவிர திமுக கிடையாது என தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் வேலை செய்யும் வட மாநிலத்தவர் எண்ணிக்கை லட்சத்தில் இருந்து கோடியாக மாறியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து வட மாநிலங்களில் இருந்து வந்தவர்களுக்கு தமிழ்நாட்டின் சூழ்நிலை தெரியாது என்றும் அவர்களை தமிழ்நாட்டின் வாக்காளர்களாக சேர்க்க கூடாது எனவும் அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தினார். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து, அவர்கள் இங்கே வாக்காளர் பதிவுகின்ற பொழுது
அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை தெரியாது. அவர்களுடைய மாநில அரசியல் சூழ்நிலை வைத்துக் கொண்டு தான் செய்வார்கள். எனவே வெளிமாநில தமிழ்நாட்டை பற்றி தெரியாமல் ஒரே இடத்திலே நிரந்தரமாக இருக்க முடியாதவர்களை எல்லாம் வாக்காளராக சேர்க்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி நடக்காது. தமிழ்நாட்டில இருந்து புலம்பெயர்ந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து புலம்பெயர்ந்து வடநாட்டுக்கு போறவங்க அங்கேயே நிரந்தரமா தங்கிடுறாங்க. அங்கேருந்து 3 மாசத்துக்கு ஒரு இடம் போறது இல்ல. ஆனா பீகார்ல இருந்து வர்றவங்க கோயம்புத்தூர்ல 3 மாசம் வேலை பார்க்கறாங்க, திருப்பூர்ல 3 மாசம் வேலை பார்க்கறாங்க, திருச்சியில 3 மாசம் வேலை பார்க்கறாங்க, திருநெல்வேலியில 3 மாசம் வேலை பார்க்கறாங்க. இப்படி அவர்கள் அடிக்கடி இடத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தற்காலிகமாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இருந்து செல்கின்றவர்கள் அங்கேயே நிரந்தரமாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களை நிரந்தரவாசிகளாக எடுத்துக்கொள்ள முடியும். இவர்கள் தற்காலிகமாக வந்து ஒவ்வொரு இடத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல. எனவே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் தான் வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து வரும் 2ஆம் தேதி பாகுபலி ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது. இந்திய ராணுவத்திற்காக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் பாகுபலி என்று அழைக்கப்படும் CMS-03 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுகிறது. சுமார் 4400 கிலோ எடை கொண்ட இந்த CMS-03 என்ற ராணுவ தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் முழுமையாக ஒன்று சேர்க்கப்பட்டு செயற்கைக்கோளுடன் ஒன்றிணைக்கப்பட்டு உள்ளது. மேலும் ஏவுதளத்திற்கு முந்தைய நடவடிக்கைகளாக ராக்கெட் கடந்த 26ஆம் தேதி ஏவுதளத்திற்கு நகர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பணி கவுண்டவுன் நவம்பர் 1ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இது இந்திய நிலப்பரப்பு உட்பட பரந்த கடல் பகுதியிலும் சேவைகளை வழங்கும் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய மோந்தா தீவிர புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திரா யானம் கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே கரையை கடந்தது. இந்நிலையில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 29ஆம் தேதி காலை அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 36 மணி நேரத்தில் மேலும் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளை கடந்து நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் வரும் 31ஆம் தேதி முதல் நவம்பர் 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. விவசாய பணிகளில் ஆர்வம் காட்டும் இளைஞர்களுக்கு தமிழக அரசு சிறந்த தொழில்நுட்ப திட்டங்களை உருவாக்கி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் தற்போது விவசாய பணிகளில் பெரும்பாலான பொறியியல் படித்த இளைஞர்கள் விவசாய பணியில் ஆர்வம் காட்டி அவர்களது பூர்வீக நிலங்களை கொண்டும் விலைக்கு நிலங்களை வாங்கியும் மற்றும் குத்தகைக்கு நிலங்களை எடுத்தும் விவசாயம் செய்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தன்னார்வ முயற்சியில் ஈடுபடுகின்ற இளைஞர்களுக்கு தமிழக அரசின் மேலாண்மை, தோட்டக்கலைத்துறை மற்றும் கால்நடைத்துறை சார்பில் ஆதரவு அளித்து முறையான வழிகாட்டுதலும் இருந்தால் இளைஞர்கள் விவசாயத்தில் மிகப்பெரிய சாதனை படைத்து லாபகரமாக பொருளாதாரத்தை பெற்று வருங்காலத்தில் பல இளைஞர்களை விவசாய தொழிலுக்கு கொண்டு வர முன்னோடிகளாகவும் தமிழகத்தில் விவசாயம் நீண்ட காலம் நிலைத்திருக்கவும் வழிவகை செய்வார்கள் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதற்காக இளைஞர்களால் வேளாண்மை மேம்பாட்டு திட்டம் போன்ற ஒரு திட்டத்தை தமிழக வேளாண்மை துறை கூட்டுக்குழுவாக செயல்பட்டு விவசாயத்தில் ஈடுபடும் இளைஞர்களின் ஆர்வத்தை மேம்படுத்த வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 2 காவலர்களையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். கடந்த 30ஆம் தேதி இரவு திருவண்ணாமலையில் பழங்களை விற்பனை செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கிழக்கு காவல் நிலையத்தைச் சேர்ந்த சுரேஷ்ராஜ் மற்றும்
சுந்தர் ஆகிய இரு காவலர்களும் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட இரு காவலர்களையும் கைது செய்ததோடு பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்து அவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய ஆட்சியருக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பரிந்துரை செய்தார். இந்நிலையில் இரு காவலர்களையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் சார்பில் 16 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்க மாவட்ட செயலர் செந்தில்குமார் தலைமையில் 2ஆம் கட்ட போராட்டமாக தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதில் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்க உறுப்பினர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவையை அடுத்த முதலிப்பாளையம் பகுதியில் தென்னிந்திய ஜோதிடர் நல சங்கத்தின் மாநாடு நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை ஆதீனம் ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் சுவாமிகள், பிரபல திரைப்பட நடிகர் ராதாரவி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து தென்னிந்திய ஜோதிடர்கள் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஜோதிடர்களுக்கு தனிநல வாரியம் அமைத்து தர மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். தலைமுறையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஜாதகம், இந்த ஜாதகம் வந்துங்கிறது எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு வந்துங்கிறது ஒரு அங்கீகாரம், நலவாரியங்கிறது எங்களுக்கு அமையணும். அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் வந்துங்கிறது இந்த கலையை, ஜோதிட கலையை ஒரு கல்லூரியாக மாவட்டம் வரையும் அமைச்சு நாங்கள் இந்த கல்லூரி வந்துங்கிறது பெருசாக ஆக்கணும், அதை வந்துங்கிறது வலுப்படுத்தணும். அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை அதிகாரிகள் பார்வையிடாததை கண்டித்து விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் இருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்து கண்டனம் தெரிவித்தனர். முன்னதாக விவசாயிகள் மழையில் அழுகிய பயிரை கையில் ஏந்தி மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டனர். ஒரு 45% வரைக்கும் அழிஞ்சிருக்கு. இதை இது வரைக்கும் மற்ற மாவட்டங்கள்ல அமைச்சர் பாக்குறாங்க, எம்எல்ஏ பாக்குறாங்க, எம்பி பாக்குறாங்க, சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பாக்குறாங்க. எங்க மாவட்டத்துல இது வரைக்கும் எந்த உயர் அதிகாரியும் பார்க்கல, எந்த அமைச்சரும் பார்க்கல. அது சம்பந்தமா இப்ப விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டணி நடக்குது. மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம மனு கொடுத்திருக்கிறோம். அவங்க உடனடியா பார்க்க சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க இது மூலம் என்ன தெரிவிக்கிறோம்னா, வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள, இன்னும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதன், நாளை வியாழன், வெள்ளி 2 நாளுக்குள்ள உரிய கணக்கு எடுத்து விவசாயிகளை சந்திச்சு அங்கங்க கணக்கு எடுக்கணும், உயர் அதிகாரிகள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் திரண்டு நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சாலை மறியல் செய்யறதா திட்டமிட்டு இருக்கிறோம். அதை பண்ணக்கூடிய சூழலுக்கு எங்களுக்கு தள்ளிடக்கூடாது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 22% ஈரப்பதம் வரை நெல் கொள்முதல் செய்திட தமிழக அரசை வலியுறுத்தி தேமுதிகவினர் மன்னார்குடியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட உணவு மற்றும் குடிநீரால் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக 128 மாணவ மாணவிகள் உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே குவாரிகளுக்கு வெடிக்க பயன்படுத்தப்படும் டெட்டனேட்டர் குச்சிகளுடன் ஆட்டோவில் வலம் வந்த மூவரை போலீசார் கைது செய்தனர். கேரளாவைச் சேர்ந்த லிஜோபி, ஜோபின், கிரிஷ் ஆகிய 3 பேரை கைது செய்ததோடு அவர்கள் வைத்திருந்த ஆட்டோவையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் எஸ்ஆர்கேட் பகுதியில் தேங்கிய மழைநீரை அப்புறப்படுத்த கோரி அப்பகுதி மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற நகராட்சி ஆணையாளர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அதன் பேரில் மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தொடர் மழையின் காரணமாக 50 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த 700 வாழை மரங்கள் மற்றும் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியது. இந்நிலையில் ஆயிரக்கணக்கில் செலவு செய்த பயிர்கள் வீணாகியதால் விவசாயிகள் வேதனை அடைந்து உள்ளனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்
விளைநிலங்களை பார்வையிட்டு சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டிகள் அங்குள்ள பள்ளிகளில் நடைபெற்று வருகிறது. இப்போட்டிகளில் ஓவியம், நாட்டுப்புற நடனம், பரதநாட்டியம், தெருக்கூத்து மற்றும் இசைக்கருவிகள் இசைத்தல் போன்ற 100க்கும் மேற்பட்ட போட்டிகளில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுக்கோட்டை மாணவ விடுதியில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் விடுதியில் உணவு கூடங்களை நேரில் சென்று உணவு தரம் அலுவலரிடம் கலந்துரையாடினார். மேலும் மாணவர்களுக்கு தேவையானவற்றை முதலமைச்சர் நிதியிலிருந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். ராணிப்பேட்டையில் யூடியூப் பார்த்து கள்ள நோட்டுகள் தயாரித்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா கடப்பரங்கையன் தெருவைச் சேர்ந்த தம்பதியினர் முத்துராமன், கோசலை. இந்நிலையில் கோசலையின் 5 சவரன் தங்க நகையை கடந்த மே மாதம் முத்துராமன் அடகு வைத்து 2,23,000 ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார். இந்நிலையில் முத்துராமன் தான் வைத்திருந்த லாரியை தனக்கு தெரிந்தவரான ராமு என்பவரிடம் சொல்லி விற்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளார். அதன் பேரில் வாலாஜாவை சேர்ந்த அஸ்கர் பாஷா, சிவா, கீழ்புதுப்பேட்டை அன்னை காளிகாம்பாள் நகரைச் சேர்ந்த சர்தார் மற்றும் மேல் விஷாரத்தைச் சேர்ந்த வஷீம், இப்ராஹிம் ஆகியோர் இணைந்து பணம் கொடுத்து லாரியை வாங்கியுள்ளனர். இதனையடுத்து லாரி விற்ற பணத்தில் வங்கியில் அடகு வைக்கப்பட்ட தங்க நகையை மீட்க முத்துராமன் சென்றுள்ளார். அப்போது அதில் 10,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் லாரியை வாங்கிய ராமு, அஸ்கர், சர்தார், வசீம், சிவா, இப்ராஹிம் ஆகிய 6 பேரையும் பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இப்ராஹிம் யூடியூப் பார்த்து கள்ள நோட்டுகளை தயாரித்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களது இல்லத்தில் இருந்து கள்ள நோட்டு அடித்த மிஷின் மற்றும் கணினி ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் 6 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தங்கம் விலை இன்று ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து சவரனுக்கு 90,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த சில நாட்களாக குறைந்து வந்த தங்கம் விலை இன்று காலை அதிரடியாக சவரனுக்கு 1,080 ரூபாய் உயர்ந்து 89,680 ரூபாய்க்கும், கிராமிற்கு 135 ரூபாய் உயர்ந்து 11,210 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்நிலையில் மாலை தங்கம் விலை மீண்டும் சவரனுக்கு 920 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 920 ரூபாய் உயர்ந்து 90,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் கிராமிற்கு 115 ரூபாய் உயர்ந்து 11,325 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 166 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,66,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பிரேசிலில் காவல்துறை சோதனையின் போது 64 பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் நடமாட்டம் அதிகரித்து வருவதை அடுத்து அதை தடுக்கும் நடவடிக்கையாக செவ்வாய்க்கிழமையன்று 2,500க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனை நடவடிக்கையின் போது கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் போலீசார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனையடுத்து போலீசார் பதில் தாக்குதலின் போது 4 போலீஸ் அதிகாரிகள் உட்பட 64 பேர் பலியாகினர். இதனைத் தொடர்ந்து 81 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் தாக்குதல் தொடர்ந்து நடந்து வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் போலீசார் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு இடையே நடந்து வரும் தாக்குதலின் போது 42 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எடப்பாடி பழனிசாமியிடம் துரோகத்தை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம். முதன்முறையாக ரஃபேல் விமானத்தில் பறந்த முதல் குடியரசுத் தலைவர். 2026 தேர்தலுக்கு பிறகு பாஜக காணாமல் போகும். அமைச்சர் ரகுபதி பேட்டி. பாகுபலி ராக்கெட் நவம்பர் 2ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது. இஸ்ரோ அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.